இங்கே திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் நிற்கிறாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். அண்ணா, நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேரை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனால் எங்கள் மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்டில் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிராவில் சிவசேனா, இன்றைக்கி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்கிறாங்க நல்ல மனிதர்னு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்கள சந்தித்தாங்க. காரணம், அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. சிபிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கி குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் அண்ணன் ஜெயிக்க போகிறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்றைக்கி பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அதில் நீங்கள் வச்சுருக்கிறது படி நான் சொல்கிறேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி, கேபினட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை. அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில்
ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனால் அமைச்சராக கன்டினியூ பண்ணார். தமிழகத்தில் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார், கடைசியில் தான் நீக்கினாங்க. ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்றைக்கி கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்குது, பெயில் ஆர்டரை பார்க்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெஃப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க, நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை. இன்றைக்கி அந்த சின்ன லூப் ஹோலில் அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணா நீங்கள் பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனால தான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துகிறாங்க, எல்லோரையுமே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்கள் சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாளில் கிடைக்கும். அதனால தான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க. கைது பண்ண உடனே லெஃப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் அண்ணன் சொல்கிற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் பதவி நீங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கோர்ட்டில் 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்டில் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால் தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சுருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேலே இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள், அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆர்கியூமெண்ட் சேக். ஆனால் 31 நாளுங்கும் பொழுது நீங்கள் பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்கண்ணா. அப்போ கோர்ட்டு தலையீட்டின் பேரில் தானே அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. அதனால் இந்திய ஜனநாயகத்தில் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணால் சிறைக்கு போகிறாங்க, தப்பு பண்ணால் அமைச்சராக இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணா, ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோங்கண்ணா, ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், அவங்க சிறையில் 31வது நாள் இருக்கிறாங்க, லெஃப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்போனா, ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டில் இங்கே திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், 8-9 மாதம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்கள் பெயிலில் வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாதில்லைங்கண்ணா. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.